நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற அந்த நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி தான் செய்கிறாரு. அப்ப அந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து எதுக்கு? நான் நினைக்கிறதையும் கேட்கிறதையும் இன்னும் உயர்த்துறதுக்காக, என் எண்ணங்களை உயர்த்துறதுக்காக. நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கைய உயரலன்னா எண்ணம் உயரல. எண்ணம் வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர் அழகில் மேன்மையுள்ளவர் சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனை வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனை வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஜீவன் பிதாவோடு என்னை சேர்த்திட்டார். சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்போம் எல்லோரும். சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஜீவன் பிதாவோடு என்னை சேர்த்திட்டார். சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. தேவனுடைய ராஜ்யம் என்றால் வெறும் வரப்போகிற ஒன்றல்ல, ஏற்கனவே வந்துவிட்ட ஒன்றும் கூட என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது தேவனுடைய ஆளுகை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள இயேசு வந்து ஆளுகை செய்யும் போது தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டதாக சொல்லலாம். அப்படிதான் வேதவசனம் போதிக்கிறது. இயேசுவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது வெறும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது மட்டுமல்லாமல் நாம் அவரை ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் நம்முடைய ஆண்டவராகிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வருகிறது. இப்படி இந்த ராஜ்யம் நமக்குள்ளே வரும்போது அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது.
இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பரலோக தேவனின் பரலோக சித்தம் செய்யப்படுகிறது. அதன் மூலமாக நம்முடைய இந்த பூலோக வாழ்க்கை அந்த பரலோக சித்தம் செய்யப்படும் போது பூலோக வாழ்க்கை பரலோகம் போல மாறுகிறது. ரட்சிப்பு என்கிறது நாம் செத்து மோட்சம் போறதுக்காக மட்டும் இல்ல, முதல்ல அவர் செத்து மோட்சத்தை இங்க நமக்கு கொண்டு வந்து தர்றதுக்காக தான் ரட்சிப்பு. இதை நினைவில் வைக்க வேண்டும். நிறைய கிறிஸ்தவர்கள் வெறும் அதை மட்டும் தான் பார்க்குறாங்க, செத்து மோட்சம் போகிறது மட்டும்தான். அவர் செத்து முதல்ல மோட்சத்தை இங்கே கொண்டு வந்துடுறாரு, அப்புறம் நாம் சாகும்போது நம்ம மோட்சத்துக்கு போகிறோம், அது வேற. அவர் எதுக்காக செத்தார் கல்வாரி சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி? வெறும் நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அல்ல, நம்ம சாகும்போது அவர் சாவின் மூலமாக பரலோகத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்படியாக செத்தார். இதெல்லாம் வேத வசனத்தின் உண்மைகள். இந்த ராஜ்யத்துக்குள்ள வரும்போது வருகிறதுங்கிறது ஒரு பெரிய, இந்த ரட்சிப்புக்குள்ள வர்றது தான் அந்த ராஜ்யத்துக்குள்ள வர்றதுன்னு சொல்றோம். ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை குறித்து வேதவசனம் நிறைய சொல்லுது இல்லையா? இயேசு நிக்கதேமை பார்த்து சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய்லாம் சொன்னார். அப்ப ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது ரட்சிப்புக்குள்ள வருவது, அதுதான் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதுங்கிறோம். இந்த ராஜ்யத்தில் எதுக்கு பிரவேசிக்கிறோம்? இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்று கொலோசியர்ல வாசிக்கிறோம். எதுக்கு அந்த ராஜ்யத்திலிருந்து இந்த ராஜ்யத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்? ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு எதுக்கு போறோம்? ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏன் போறாங்க ஜனங்க? ஏன் போறாங்கன்னா, அந்த போகிற நாட்டில் சில நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பி போகிறார்கள். அதனால தான் ஒரு நாட்டிலேருந்து குடிபெயர்ந்து இன்னொரு நாட்டுக்கு போய் குடியேறுகிறார்கள். அங்கேயே போய் இருந்துடுறாங்க தலைமுறையாக சிலர்கள்லாம். ஏன்? அந்த நாட்டில் சில வசதிகள் அவர்களுக்கு கிடைக்கிறது, அவர்கள் விரும்புகிற சில காரியங்கள் கிடைக்கிறதுனால, அதை அவர்கள் நாடுகிறதுனால, தேடுகிறதுனால அங்கே போகிறார்கள். சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அவர்கள் இருக்கிற துறையில் நல்ல வேலை வாய்ப்பு அங்கே உண்டாயிருக்குது. அவங்க இருக்கிற இடத்துல அது கிடைக்காது, அங்கே போனால் கிடைக்கும்னு போகிறாங்க. இன்னும் சிலர் சம்பளம் நல்லா கிடைக்கும், வாழ்க்கை தரம் நல்லா உயரும் அப்படிங்கிறதுனால போகிறாங்க. இன்னும் சிலர் அங்கே தனி மனித உரிமை உண்டாயிருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம், தனி மனித உரிமை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்பி சிலர் வெளிநாட்டுகளுக்கு போகிறாங்க, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க. இன்னும் சிலர் அங்கே இருக்கிற கல்வி, சுகாதாரம், மருத்துவ வசதி இதெல்லாம் மனதில் கொண்டு அவர்கள் அதை விரும்பி அங்கே செல்லுகிறார்கள். இப்படி பலவித சுதந்திரம், இப்படி பலவித காரியங்களை விரும்பி செல்லுகிறார்கள் ஜனங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் எதுக்கு வர்றோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் கூட எதுக்கு அவங்க இருக்கிற நிலையிலிருந்து இயேசுவை ரட்சகராகவும் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்? எதையோ ஒன்றை நாடுகிறார்கள் ஜனங்கள். சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், என் வாழ்க்கை சரியில்லை, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், நான் என் வாழ்க்கை நல்லா இல்லை, என் வாழ்க்கையை யாராவது நல்லா மாற்றி தருவாங்களா, ஒரு புது வாழ்க்கையை தருவாங்களா, புது வாழ்வை தருவாங்களா, நான் இதை விட நல்லா இருக்க முடியுமா, அது எப்படி முடியும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க, நாடிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவர்கள் தான் வந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க, ரட்சிப்புக்குள்ள வர்றாங்க. ஏன்னா அதை நாடுறதுனால, தேடுறதுனால இயேசுவை கண்டடைந்து கொள்கிறார்கள். ஏன்னா இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன், ஜீவனை கொடுக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையும் நான் வந்தேன்றார். சரி, இவர் என்ன இப்படி சொல்றாரு? அபண்டன்ட் லைஃபை தர்றேன்றாரு, நானே வழி சத்தியம் ஜீவன்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கெல்லாம் இளைப்பாறுதல் தர்றேன்றாரு. சரி, இந்த இளைப்பாறுதல் தான் நான் தேடிட்டு இருக்கிறேன், இதுதான் எனக்கு வேணும், வாழ்க்கையில் நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், சுகம் வேணும், எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். ஒரு புது வாழ்வு வேண்டும் என்று விரும்பி தான் அநேகர் வர்றாங்க, வந்து பிரவேசிக்கிறாங்க, இயேசுவை ரட்சகராகவும் ஆண்டவராக ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ராஜ்யத்தில் இதையெல்லாம் பெற்று அனுபவிக்கிறது தானே ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அதை பெற்று அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னெல்லாம் எனக்கு சொந்தம், இங்கே என்னெல்லாம் கொடுக்கப்படுறது, இந்த ராஜ்யத்தினுடைய மெத்தட் என்ன, இதனுடைய மீன்ஸ் என்ன, இதனுடைய வசதிகள் என்ன, இதில் எனக்கு இருக்கிற உரிமைகள் என்ன, ஸ்லாக்கியங்கள் என்ன, பாக்கியங்கள் என்னன்னு அறிந்து கொள்வது அவளுடைய பிரதானமான கடமையாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள்ள போய் இன்னொரு ஊருக்குள்ள போயிட்டு, இன்னொரு நாட்டுக்குள்ள போயிட்டு வருவார், எதை விரும்பி போனாரோ அதை அடையாம இங்க இருந்ததை விட, அல்லது அவர் சென்ற நாட்டில் இருந்ததை விட இன்னும் மோசமான நிலையில் இருந்தாருன்னா அங்கே போனதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிருக்குது. எதுக்கு போனோம்? இப்போ எதுக்கு போகிறோம்? இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினச்சி தான் போகிறாங்க ஜனங்க.
அப்படி பெட்டரா இல்லைன்னா போய் என்ன பிரயோஜனம்? அப்படி பெட்டரா இருக்கணும்னா நாம நிறைய மாற வேண்டியதா இருக்குது, நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டியதா இருக்குது, அங்க போய் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. அந்த லைஃபுக்கு, அந்த வாழ்க்கைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்குது, நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டியதா இருக்குது சில காரியங்களை. என்றால் அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. இங்க எப்படி ஏது என்ன எப்படி நடக்கும் காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. அது மூலம் தான் தேவனுடைய ராஜ்யமும். வெறும் ரட்சிக்கப்பட்டா போதாது, இங்க வந்து நிறைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. இந்த ராஜ்யத்தில் எனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உரிமைகள் ஸ்லாக்கியங்கள்லாம் என்ன, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது வாசிக்கிறேன் பாருங்க. 32ஆம் வசனத்தை தான் வாசிக்க போறேன், ஆனால் 29 வாசிக்கிறேன். ஏன்னா அதனுடைய பின்னணியும் எதோட சேர்த்து இதை சொல்றாருன்னு கவனிக்கிறோம். நீங்க 29ஆம் வசனத்திலிருந்து சொல்றேன் பாருங்க, வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். பாருங்க என்ன சொல்றாரு, என்ன பூசிப்போம் என்ன குடிப்போன்றதை பற்றி கவலைப்பட்டு இருக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை சொல்லிட்டு அதோட சேர்த்து இன்னொன்னு சொல்றாரு. நிறைய பேர் இந்த காரியத்தை கவனிச்சது கிடையாது. இது தெரியும் அவங்களுக்கு, என்னத்தை பூசிப்போம் குடிப்போம் உடுத்துவோன்றதை பற்றி கவலைப்படாதீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்றாரு இல்லையா, அது தெரியும். ஆனா அதோட சேர்த்து இன்னொன்னு சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்துல, பயப்படாதே சிறுமந்தையே. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அவங்க ரோமாபுரி கீழே ஒரு சிறு கூட்டமாக, ஒரு சின்ன மைனாரிட்டி குரூப்பாக ஒரு ஓரத்தில் இருக்கிறாங்க, ஒரு பெரிய ராஜ்யத்தின் கீழே இருக்கிறாங்க, அவங்களுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்குது, என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, நாம இது என்ன பண்ணுவாங்களோ, நம்மளை ஏது பண்ணுவாங்களோ, நம்ம ஒரு சிறு கூட்டமா இருக்கிறோம், இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தில் ஒரு சின்ன அங்கமா இருக்கிறோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இயேசு சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே. சின்ன கூட்டமாகி இந்த தேவனுடைய ஜனமே நீங்கள் பயப்படாதீர்கள் என்றாரு. ஏன்? உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். என்ன வார்த்தைகள் பாருங்க, ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் என்னத்தை கொடுக்கிறார் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. இதுக்குதான் தெளிவான போதனைகள் அவசியமா இருக்குது. என்ன கொடுக்கிறார்? சும்மா வேலையை கொடுக்கறது இல்லை, சும்மா காசு பணத்தை கொடுக்கறது இல்லை, ஏதோ வீடு வாசல் கொடுக்கறது இல்லை. என்ன கொடுக்கிறாரு? ராஜ்யத்தையே கொடுக்கிறாராம். அது என்ன சொல்ல வர்றாரு? எல்லாத்தையுமே தர்றாரு உங்களுக்கு, தம்மிடத்தில் உள்ள அத்தனையும் உங்களுக்கு தர வருகிறார். தன்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ உங்களுக்கு அத்தனையும் உங்களுக்கு இப்போ சொந்தம். ராஜ்யத்தை தருகிறாருன்னா அதுதான் அர்த்தம். அதுல எல்லாம் இருக்குது. ராஜ்யத்தை தந்துட்டாருன்னா அப்புறம் சின்ன சின்ன தேவைகளை பற்றி கவலைப்படுற ஆட்கள் என்ன சொல்றது? அவங்கள தான் சொல்றாரு அற்ப விசுவாசிகளேன்னு. ராஜ்யத்தையே கொடுத்துருக்கிறாரு, ராஜ்யத்துக்குள்ளேயே நீங்க வந்துட்டீங்க, அந்த ராஜ்யமே உங்களுக்குள்ள வந்துருச்சு. அவர் ராஜ்யத்தையே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஏதோ சொல்றியா அதையும் இதையும் தரல, ராஜ்யத்தையே உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது அப்புறம் எனக்கு சாப்பாடு வேணும், குடிக்க வேணும், உடுத்த வேணும்னு அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிற ஆட்களை என்ன சொல்றது? அற்ப விசுவாசிகளே அப்படிங்கிறாரு. என்ன இப்படி இருக்கிறீங்களேன்றாரு. பரலோக பிதாவை அறிந்து கொள்ளலையா நீங்க? அவர் என்ன தர்றாருன்னு நீங்க புரிந்து கொள்ளலையா? உங்கள் பரலோக பிதா ராஜ்யத்தையே உங்களுக்கு தர பிரியமாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ராஜ்யத்தையே தர்றாருன்னா அவர்கிட்ட இருக்கிற அத்தனையும், அவர் நம்ம கொடுக்க நினைக்கிற அத்தனை, அவருடைய ஆளுகையின் கீழே நமக்கு கிடைக்க இருக்கிற அத்தனை காரியங்களை நமக்கு அவர் தருகிறார். அப்ப நம்முடைய பிரதானமான கடமை என்ன? இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, இந்த ராஜா எப்படிப்பட்டவர், இவர் எதையெல்லாம் தருகிறார், எதெல்லாம் என்னுடைய பாக்கியம் ஸ்லாக்கியம்னு கண்டுபிடிக்கிறதா இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் பெரிய வேலையா இருக்குது. நான் சிலரை பார்த்துருக்கேன் பாருங்க, இந்த ஊர்லயே எனக்கு ஒரு அம்மா தெரியும். ஊர்ல என்னென்ன தர்றாங்களோ, விதவைகள் பென்ஷன் என்னென்ன இருக்குது அத்தனையும் வாங்கி இருக்குது. எப்படிதான் பண்ணுவாங்களோ தெரியல, எனக்கே தெரியல இதெல்லாம் தர்றாங்கன்னு. இதெல்லாம் தர்றாங்கன்னு எனக்கே தெரியல, அந்த அம்மாவுக்கு தெரியுது பாருங்க நல்லா. என்னென்ன தர்றாங்க? ஊனமுற்றவர்களுக்கு தர்றாங்க, விதவைகளுக்கு தர்றாங்க, அதுக்கு தர்றாங்க, இதுக்கு தர்றாங்கன்னு 1000 சொல்லுது பாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன நம்மெல்லாம் என்ன படிச்சிருக்கோம்னு. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்குது, ஆனா ஆண்டவரை தான் தெரியல. அதனால இதெல்லாம் போய் வாங்குறதுக்கே நேரம் சரியா போகுது. இங்க 500, அங்க 1000, இங்க 200, இங்க 300, அங்க அது தர்றாங்களா, அதை விட கூடாதியா, இதுக்கு போனியா, எல்லா கார்டையும் வச்சுக்கிட்டு, எல்லா ஐடியும் வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, எல்லாத்துக்கும் ஒரு அத்தாட்சியை வச்சுக்கிட்டு தேடிட்டு ஓடிட்டு இருக்குது பாருங்க. பெரிய எக்ஸ்பர்ட்.
நிறைய கிறிஸ்தவர்கள் கூட இப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கிறாங்க. எங்கெங்க என்னென்ன தர்றாங்க, என்னென்ன கிடைக்கும், என்னென்ன தானம் தர்மங்க எங்க கிடைக்கும், இங்க போனா அது கிடைக்கும், அங்க போனா இது கிடைக்கும் அப்படின்னு அதை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்காகவே சிலர் கிறிஸ்தவத்தில் கூட இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைக்கும், இங்க போனா அது கிடைக்கும், இது கிடைக்கும், கல்ற கிடைக்கும் கூட ஓடுற ஆளுகள் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. எதையோ தேடி எதையோ நாடி ஓடுறாங்க. இதெல்லாம் சில்லற ஆசாமிகள், சில்லறத்தனமா இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமந்தையே பயப்படாதே, கர்த்தர் உனக்கு என்ன தந்திருக்கிறாரு, ராஜ்யத்தையே தர விரும்புகிறார்னாரு. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததன் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இயேசு ராஜா நமக்குள்ளே வாழும்படியாக ஒரு பெரிய ஒரு வாசல் திறக்கப்பட்டு விட்டது. உள்ள வந்துட்டார் அவர், இந்த ராஜாவே வந்துட்டார், இந்த ராஜ்யமே வந்துருச்சு. ராஜ்யத்தை தர விரும்புகிற நம்முடைய பரலோக பிதா இன்றைக்கு ராஜ்யத்தையே கொடுத்துட்டாரு. இதை காட்டிலும் வேற என்ன அவர் தர முடியும்? இதை காட்டிலும் தர்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லையே, அவ்வளத்தையே தந்துட்டார். தன்னுடைய சொந்த குமாரனையை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு இலவசமாய் அருளாதிருப்பது எப்படி? ராஜ்யத்தையே கொடுத்துட்டாரு. அதனால்தான் நம்ம அது இதையும் வச்சுக்கிட்டு இங்க 200 தருவாங்களா, இங்க 500 தருவாங்களா, இங்க 1000 தருவாங்கன்னு ஓடுறது கிடையாது. நான் சொல்றதை கவனிச்சா எங்கேயும் போய் கை நீட்ட வேண்டியது அவசியம் கிடையாது. ஹலோ, எங்கேயும் போய் கை நீட்ட அவசியம் கிடையாது. யார் என்ன தர்றாருன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதையெல்லாம் கண்டுபிடிச்சு பெரிய எக்ஸ்பர்ட் நினைச்சிட்டு இருக்காங்க சிலர். இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. ஏன்னா இதுல மகா பெரிய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது, மிகப்பெரிய நன்மைகள் அடங்கி இருக்கிறது. பரலோக பிதா, உங்கள் பரலோக பிதா, உங்களுடைய ஆண்டவர், உங்களை உண்டாக்கினவர், உங்களை நேசித்து உங்களுக்கு எல்லாத்தையும் தரணும்னு சொல்லி தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில மரிக்க செய்து எல்லாத்தையும் சம்பாதித்து வைத்து உங்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதை புரிஞ்சுக்காம காரை தூக்கிட்டு அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. ஹலோ, என் பேர் இருக்கா பாருங்க, அந்த 500 ரூபாய் கரெக்டா வந்துருமா மாசம் மாசம்? 500 ரூபாய் என்ன, 5000 ரூபாய் என்ன, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி பைபிள்ல. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆபிரகாம தான் சொன்னான், குவிச்சு வச்சிருக்குது வெள்ளியும் பொண்ணும், வேண்டான்ட்டான். ஏன்னா நீ என்ன பணக்காரனாக நாளைக்கு போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருப்ப, எனக்கு வேண்டாம், ஒரு பாதரட்சின் வார கூட நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா என் கையை நான் ஜீவனுள்ள அந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராக இருக்கிற தேவனிடத்தில் கையை உயர்த்திட்டேன்றான். என் நம்பிக்கையெல்லாம் அவர் மீது இருக்கிறது. என் பரலோக பிதா இந்த உலகத்தில் எனக்கு யார் தர்றதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் தந்திருக்கிறார். என்னுடைய பரலோக பிதா என்னை நேசிக்கிறார். கல்வாரி சிலுவையில் தன்னுடைய குமாரனை கொடுத்ததன் மூலமாக எனக்கு கற்பனைக்கு கூட எட்டக்கூடாத அளவுக்கு, எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏராளமா எனக்கு தந்திருக்கிறார். அதை நான் எண்ணி பார்க்க முடியாத, கற்பனை செய்யும்படியாக எனக்குள்ளே ஒரு பெரிய வல்லமை வேலை செய்து கொண்டே இருக்குது. ஒரு கடவுளுடைய வார்த்தை, ஆவியானவர் எனக்குள்ள வேலை செய்து அந்த காரியங்களை எண்ணி பார்க்க எனக்கு உதவி செய்கிறார். ஏன்னா நான் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற அந்த நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படிதான் செய்யறாரு. அப்ப அந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து எதுக்கு? நான் நினைக்கிறதையும் கேட்கிறதையும் இன்னும் உயர்த்துறதுக்காக, என் எண்ணங்களை உயர்த்துறதுக்காக. நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கைய உயரலன்னா எண்ணம் உயரல. எண்ணம் இங்க 500 ரூபாய் கிடைக்குமான்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதான் அந்த லெவல்ல தான் இருக்கிறாங்க. இங்க 1000 கிடைக்குமா, இங்க இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது ஃப்ரீயா கிடைக்குமா, அது ஃப்ரீயா கிடைக்குமா, இதுலயே தான் இருக்கிறாங்க. அதனாலதான் வாழ்க்கை உயரல. நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள ஒரு பெரிய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையினுடைய வல்லமை, தேவ ஆவியானவருடைய வல்லமை. எதுக்கு கிரியை செய்து? உங்களுடைய எண்ணங்களை உயர்த்தும்படியாக. ஏன் உயர்த்தது? அந்த அப்படி கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படி தான் உங்களுக்கு நினைக்கிறதும் கேட்கறதுக்கு அதிகமாய் கிடைக்கும். அந்த வல்லமை கிரியை செய்யறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க இடம் கொடுக்கறது முக்கியம். அதைத்தான் மனம் புதிதாக வேணும்னு போதிச்சுட்டு வர்றோம். மனம் புதிதாகலன்னா தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தத்தை நீங்கள் அறியவும் முடியாது, அதை இந்த பூமியை செய்து காட்டவும் முடியாது, வாழ்ந்து காட்டவும் முடியாது. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவன் நீங்க எப்படி வாழணும்னு விரும்புகிறாரோ அப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். சரி, இந்த மனம் எப்படி புதிதாகிறது அதுதான் பார்க்க போறோம். இன்னைக்கும் வரப்போகிற சில வாரங்களுக்கும்
மனம் எப்படி புதிதாகிறது? மனம் புதிதாய் தான் ஆனாதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் வாழ முடியும். தேவன் எப்படி நம்மளை வாழ விரும்புகிறாரோ அப்படி வாழ முடியும்னு போதிச்சு வர்றேன். மனம் புதிதாகிறது அவசியம். இல்லைன்னா வெறும் ரட்சிக்கப்பட்டு பத்தாது. மனம் புதிதானாதான் வாழ்க்கை புதுசாகும், வாழ்க்கை தரம் உயரும், வாழ்க்கையின் வெற்றிகள்லாம் அப்பதான் நம்ம பார்க்க முடியும். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்பதான் பார்க்க முடியும். மனம் புதிதாகிறது அவசியம். எப்படி மனம் புதிதாகிறது? திருப்பம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, விசுவாசிகளுக்கு எழுதுறார் பாருங்க, நல்ல கவனிங்க. இது அவிசுவாசிகளுக்கு எழுதல, விசுவாசிகளுக்கு எழுதுறார். எல்லா அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல்லி இருக்கிற விதத்தை கவனிக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை பற்றி சொல்றாரு. இந்த வசனத்தை உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அல்லாமலும் 22ஆம் வசனம், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னை தானே பார்த்து அவனை விட்டு போன உடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான். சுவாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்து நிற்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். எப்படிப்பட்ட கிறிஸ்தவன் ஆசீர்வாதத்தில் வாழ்வான்றது சொல்றார். எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாம்? அழுக்க துர்க்குணத்தெல்லாம் ஒழிச்சு விட்டு இந்த நாட்டப்படுகிற இருதயத்தில் நாட்டப்படுகிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அதன்படி செய்கிறவன், அதன்படி வாழுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று அப்படி சொல்றார். அது சொல்ற விதத்தை கவனிக்கணும். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று சொல்றதுனால நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இது ரட்சிப்பை பற்றி பேசுதுன்னு. எப்படி ரட்சிக்கப்படுறதுன்றதை பற்றி பேசுதுன்னு. ரட்சிக்கப்படுறதும் வசனத்தின் மூலமா தான் மறுபடியும் பிறக்கிறோம்னு 1 பேர்ல வாசிக்கிறோம். ஆனா இங்க ரட்சிக்கப்படுறதை பற்றி பேசல. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆத்துமா எப்படி ரட்சிக்கப்படுறதுன்னு சொல்றாரு. இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை யார். சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம்மாலோசனை. கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். வறட்சி மிகுந்த காலத்தில்
அசைந்திடா நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே மட்டும் காத்தவர் இம்மானுவே இன்னமும் காத்துன்னை நடத்துவார் மட்டும் காத்தவர் இம்மானுவே இன்னமும் காத்துன்னை நடத்துவார் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றே ஏகி பறந்திடும் பக்தரோடே சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்தீரே ஜெய கம்பீரமே உனக்குண்டே சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்தீரே ஜெய கம்பீரமே உனக்குண்டே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே மட்டும் காத்தவர் இம்மானுவே இன்னமும் காத்துன்னை நடத்துவார் மட்டும் காத்தவர் இம்மானுவே இன்னமும் காத்துன்னை நடத்துவார் அங்கே அநேக வாசஸ்தலங்கள் அன்பின் பிதாவிட்டில் ஜோலிக்குதே நேர்த்தியான இடங்களில் உந்தன் நேர்த்திய பங்கு கிடைத்திடுமே நேர்த்தியான இடங்களில் உந்தன் நேர்த்திய பங்கு கிடைத்திடுமே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நம்பினோரை கிருபை